மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா
இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுத்த வாரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாளில் மூன்றாவது நாள் என்னுடைய எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை பரிசுத்த புதன் என்று நம்முடைய திருச்சபையின் முன்னோர்கள் அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். பரிசுத்த புதன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த வாரத்தில் அந்த வாரத்திற்கு அவர் என்று எந்த பெயரையும் தரவில்லை. ஆனால் நாளடைவில் திருச்சபையின் பெரியவர்கள் இப்படியாக ஒரு பெயரை கொடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த புதன் என்று அழைக்கப்படுகிறது. குருத்தோலை ஞாயிறிலே இருந்து இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த நாள் வரையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை நாம் ஒன்றின் பின் ஒன்றாக வைத்து வாசிப்போமே என்றால், சுவிசேஷ புத்தகத்தில் ஏறக்குறைய புதன்கிழமையை தவிர்த்து மற்ற எல்லா நாட்களிலும் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் ஓரளவு துல்லியமாக கணக்கிடலாம். ஆனால் புதன்கிழமை அந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து வரக்கூடிய மூன்றாவது நாள், அந்த நாளை குறித்த விவரங்கள் சரியாக நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மாறாக ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது என்ன? அந்த நாள் எந்த விவரமும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று நாம் அதை சொல்லலாம். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை சைலண்ட் வென்ஸ்டே என்று சொல்லுவார்கள். அமைதியாய் எதையும் நாம் கிரகிக்க முடியாதபடி இருக்கக்கூடியதாக. அது ஓரளவு உண்மையாக இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். என்னவென்றால், அந்த நாளிலே அவர் பெத்தனியிலே தன்னுடைய இருப்பிடமாக வைத்திருக்கிறார். தான் தங்கின இடமாக இருக்கிறபடினாலே பெத்தனியவை சுற்றி நடந்த நிகழ்ச்சிகள் அந்த புதன்கிழமையில் நடந்திருக்க வேண்டும் என்று நாம் யோகிக்கின்றோம். அதன்படி பார்ப்போம் என்றால், இந்த நாளின் தியானத்திற்காக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து 12வது அதிகாரம் 11வது வசனம் முடிய இருக்கக்கூடிய பகுதியை நாம் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியாக கருத்தில் கொண்டு நாம் தியானிக்கலாம். அந்த நிகழ்ச்சியை அந்த பகுதியை நான் முழுமையாக வாசித்து பார்த்தேன். அப்படி வாசித்து பார்த்த பொழுது சரித்திரபூர்வமாக நடந்த நிகழ்ச்சிகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த நிகழ்வுகள், நடந்த சம்பாஷணைகள் வாசிக்கின்ற நமக்கு எந்த அளவில் அது போதிக்கிறது என்று பார்க்கிற பொழுது 4 விதமான தலைப்புகளில் அது நமக்கு போதனை செய்வதாக நான் உணர்ந்தேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது பொது அறிவின்படி சிந்திப்பது. நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்வதோ இல்லை என்றால் அதை தவிர்த்து விடுவதோ வேண்டாம் என்று சொல்லுவதோ சிந்தனையிலிருந்து புறப்படுகிற ஒரு காரியம். நான் சிந்திக்கின்றேன், சிந்தித்து என்னுடைய முடிவை நான் எடுக்கின்றேன். ஆக சிந்தனையின் விதம் தானே நம்முடைய முடிவையும் நிர்ணயிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பொது அறிவின்படி சிந்திப்பது. அப்படி சிந்திப்போமே என்றால் அந்த சிந்தனையின் விளைவுகள் என்ன? அதை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, முழுமையாக அறியாமல் சிந்திப்பது. முழுமையாக அதை தெரிந்து கொள்ளாதபடிக்கு மேலெழுந்த வாரியாக கிரகித்து அதை மையமாக வைத்து சிந்திக்கின்ற ஒரு காரியம். அந்த சிந்தனையின் விளைவாக ஏற்படுகிறவைகள் என்ன? அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே மூன்றாவதாய் நான் பார்க்கின்ற ஒரு பகுதி உணர்வற்று சிந்திப்பது. எதை குறித்து நான் சிந்திக்கிறேனோ அதை நான் உணர்ச்சி பூர்வமாக
நான் உணர்ந்தவனாக, ருசித்தவனாக, அனுபவித்தவனாக நான் சிந்தியாதபடிக்கு நான் வெறுமனே சிந்திக்கிறேன். அந்த சிந்தனையிலே நான் ஈடுபடவில்லை, என்னுடைய சிந்தனையின் சக்தி மாத்திரமே ஈடுபடுகிறது. அது ஒரு விதமான சிந்தனை. அதனுடைய விளைவுகள் என்ன? நான்காவதாக பார்க்கிற பொழுது உண்மையை உணர்ந்து சிந்திப்பது. இந்த 4 காரியங்களை பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் உடனடியாக சொல்லுவோம், உண்மையை உணர்ந்து சிந்திப்பது சிறந்தது என்று. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மற்ற 3 காரியங்கள் இருக்கிறதே, பொது அறிவின்படி சிந்திப்பது, முழுமையாக அறியாமல் சிந்திப்பது, உணர்வற்று சிந்திப்பது, இவைகளை நாம் தவறு என்று தள்ளிவிட முடியாது. காரணம் என்னவென்றால், சில குறிப்பிட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்து சிந்திப்பதற்கு சில நாட்கள் தேவையாக இருக்கும். ஆகவே மற்ற 3 விதமான சிந்தனையின் மூலமாக அதன் ஊடே கடந்து வந்து உண்மையை உணர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்மில் அநேகருக்கு கிடைப்பது உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இந்த வாரம் முழுவதுமாக சிலுவையின் தியானத்தை சிந்திக்கின்ற ஒரு வாரம் அல்லவா? அந்த சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான சிந்தனை நமக்கு வருகிறது? அந்த சிலுவையின் நாயகனாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை குறித்த சிந்தனை எப்படியாக இருக்கிறது? அவர் பாடுகள் பட்டாரே, அந்த பாடுகளை குறித்த சிந்தனை. இப்படி பலவிதமாக இயேசுவையும் சிலுவையும் சுற்றி பல காரியங்கள் இருக்கிற பொழுது நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மிலே ஒரு சிலர் பொது அறிவின்படி சிந்திக்கிறவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். அதை நான் தவறு என்று சொல்ல விரும்பவில்லை. அங்கிருந்து நாம் முன்னேற வேண்டும். ஒரு சிலர் முழுமையாக அறியாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அதையும் நான் தவறு என்று சொல்ல விரும்பவில்லை. அங்கிருந்து நாம் முன்னேற வேண்டும். உணர்வற்று சிந்திக்கக்கூடியவர்கள் நம்மிலே இருக்கலாம். அதையும் தவறு என்று நான் சொல்லவில்லை. நாம் அங்கிருந்து முன்னேற வேண்டும். நாம் வசனங்களுக்குள்ளாக கடந்து போய் நான் சொல்லுகின்ற காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, பொது அறிவின்படி சிந்திப்பது. பொது அறிவின்படி சிந்திப்பது என்றால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்மஸ் வருகிற பொழுது எல்லாரும் தேசத்திலே கொண்டாடுகிறார்கள். அதே விதமாக ஈஸ்டர் திருநாள் வருகிற பொழுது அநேகர் அதை கொண்டாடுகிறார்கள். தேச தலைவர்கள் எல்லாரும் வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். ஆக இயேசு பிறந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு சிலுவையில் மரித்தார் என்ற விவரங்கள் பொது அறிவின்படி சிந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 11வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது வசனத்தில் இருந்து நான் வேகமாக வாசிக்கின்றேன். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களுக்கு வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கிற பொழுதே உடனடியாக நீங்களும் நானும் சொல்லக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்கும் என்றால், மார்த்தாள் ஆண்டவரை விசுவாசிக்கிறாள். அது உண்மைதான். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த 2 வார்த்தையும் நீங்கள் சேர்த்து போட்டு பார்ப்பீர்கள் என்றால், நீர் இருக்கிற இடத்துல துக்கம் வராது, நீர் இருக்கிற இடத்துல துன்பம் வராது. இப்பொழுது நீர் இல்லாமல் போனபடியினாலே எங்களுக்கு துக்கமும் துன்பமும் வந்திருக்கிறது. ஆகவே நீர் ஜெபிப்பீர் என்றால், மரித்து போன என்னுடைய தம்பி
எழுந்திருக்க முடியும். அதை தேவன் உமக்கு தந்தருளுவார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தை உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு வார்த்தை. உன் சகோதரன் உயிர்த்தெழுவான், உயிர் பெறுவான் என்று அவர் சொல்லுகிறார். உடனடியாக 24வது வசனத்தில் அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இவள் சொல்லுகிற வார்த்தை கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்ற அந்த 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 எண்ணம், அந்த சித்தாந்தம் அவளுக்குள்ளாக எப்படி கடந்து போயிருக்க வேண்டும்? அதுதானே பரிசேயர்களின் போதனை. பரிசேயர்களின் போதனை என்ன? உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று அவர்கள் போதித்தார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று போதித்தார்கள். பரிசேயர்களின் போதனை இவளுக்குள்ளாக கடந்து போயிருக்கிறது. ஒரு பரிசேயனை பார்த்து மரணத்திற்கு பின்னால் என்ன என்று கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியாது. மரணத்தை ஜெயிப்பது எப்படி என்று கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியாது. உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் என்று கேட்டாலும் அவனுக்கு சொல்ல தெரியாது. பரிசேயனுக்கு தெரிந்ததெல்லாம் உயிர்த்தெழுவார்கள், உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை. ஆக மார்த்தாள் பரிசேயர்களுடைய போதனையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவள், அதே நேரத்தில் இயேசுவின் மேல் ஒரு விதமான ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டவளாக, அவர் நல்லவர், அவர் இரக்கம் கொண்டவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்னோடு இருக்கிற பட்சத்தில், எங்களோடு இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு துக்கம் வராது, துன்பம் வராது, துயரம் வராது. ஆக அவளுடைய சிந்தனை எல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் அல்லவா, நல்ல செழிப்பான வாழ்க்கை. இயேசு இருந்தால் செழிப்பான வாழ்க்கை. மரித்த பிறகு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அது பரிசேயர்களுடைய போதனை. மிக குறுகலான போதனை தானே அவளுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது. இதை தான் நான் பொது அறிவின்படி சிந்திப்பது. இயேசுவானவர் தொடக்கூடிய தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மார்த்தாளுடைய சிந்தனையின் சக்தியோ அவ்வளவு ஆழமாக இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அது அவளுக்கு தெரியாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அதுவும் அவளுக்கு தெரியாது. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? இவைகள் உனக்கு தெரியாது, இவைகளை நீ விசுவாசிக்கிறாயா என்று அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அவள் சொல்லுகிற பதிலை பாருங்கள். 27வது வசனத்தில், அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் கேட்ட கேள்வி வேறு. அவர் கேட்ட கேள்வி எல்லாம் உயிர்த்தெழுதலை குறித்து, மரணத்தை குறித்து. அவள் சொல்லுகிற பதில் என்ன? நீர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். அது தவறான ஒரு பதில் அல்ல, ஆனால் பூரணமான பதில் அல்ல. அந்த பதில் கேட்ட கேள்விக்கு ஏற்ற பதில் அல்ல. கேட்ட கேள்விக்கு அவள் சொல்ல வேண்டிய பதில், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவள் சொல்லுகிறாள், நீர் தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து. அப்படி என்றால் அதுவும் யூத மார்க்கத்தின் போதனை. யூத மார்க்கத்தின் போதனை என்ன? கிறிஸ்து ராஜா, மேசியா வருகிறார். அவர் வருகிற பொழுது யூதர்களின் ஈனமான வாழ்க்கை அது மாற்றமடைந்து பொலிவடையும். ஆக அவள் சொல்லுகிற காரியம் என்ன? நீர் கிறிஸ்துதான், நீர் கிறிஸ்துவாக இருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கை பொலிவடையும், அதையும் நான் விசுவாசிக்கிறேன். நீர் தேவனுடைய குமாரன், அதையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அவர் கேட்டாரே, அதற்கு அவள் எந்த பதிலையும் சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால் அவளுடைய சிந்தனையின் அளவு பொது அறிவுக்குள்ளாக முடங்கி போயிருப்பதை பார்க்கிறோம்.
பிறகு தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே மரியாளோடு நடந்த சம்பாஷணை எல்லாவற்றையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். இதுவும் மார்த்தாளின் கதைதான். நான் 11வது அதிகாரத்திலும் 12வது அதிகாரத்திலும் அங்கும் இங்குமாக ஒரு தவளையை போல தாவி தாவி நான் வார்த்தைகளை எடுத்து பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நான் சொல்ல வருகிற கருத்து உங்களுக்கு சரியாக போக வேண்டும் என்பதற்காக. 11வது அதிகாரம் 38வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திலே வருகிறார். அதாவது லாசருவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையின் அருகிலே வருகிறார். அது ஒரு குகையாக இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே. அங்கே மார்த்தாளுடைய தூரம் எவ்வளவு, உண்மைக்கு எவ்வளவு தூரமாக இருக்கிறாள். ஆண்டவராகிய இயேசு கடந்து வந்து கல்லை எடுத்து போடுங்கள். அவர் சொல்லுவதன் நோக்கம் என்ன? மரித்தவன் இழந்திருக்க போகிறான், புது ஜீவன் பெறப்போகிறான். அப்படி என்றால் நாற்றம் என்ற வார்த்தைக்கே அங்கே எந்த விதமான இடமில்லை. ஆக இயேசுவானவர் சொல்லுகிற தொனியும் பாணியும் வேறு, மார்த்தாள் புரிந்து கொண்ட விதமும் வேறு. பொதுவான அறிவின்படியாக அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதற்கு முன்னால் நான் வாசித்த பகுதியிலே அதே கேள்விதான் கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? அதற்கு நேரடியாக அவள் பதில் சொல்லவில்லை. மீண்டுமாக சொல்லுகிறார், இப்பொழுது ஒரு மகிமை நீ பார்க்க போகிறாய். அந்த மகிமை தேவனால் நடக்கும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? பொதுவான அறிவின்படி நாம் சிந்திக்கிற வேளையிலே, பிரியமானவர்களே, இயேசுவை மிகவும் குறுகலான பாதையில், குறுகலான வடிவத்தில் நாம் பார்க்கிறோம். சுகம் கொடுக்கிறாரா? சுகம் கொடுக்கிறார். செழிப்பை கொடுக்கிறாரா? அவருடைய சித்தத்தின்படி செழிப்பை கொடுக்கிறார். ஆசீர்வதிக்கிறாரா? அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கிறார். அவைகளல்ல பிரதானம். பிரதானம் என்னவென்றால், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே மரணத்தை அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை போல ஜெயிக்கவும், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை போல் உயிர்த்தெழவும். அதற்காகத்தானே தேவகுமாரன் இந்த பூமியிலே கடந்து வந்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். மார்த்தாளின் அறிவு பொது அறிவின்படி சிந்திப்பதாக நாம் பார்க்கிறோம். மற்றொரு பகுதியை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். மற்றொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் முதலாவதாக மார்த்தாளை குறித்து பார்த்த பொழுது, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான், அது பரிசேயரின் போதனை என்று சொன்னேன். ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த விசுவாசம் அவளுக்குள்ளாக இல்லை. அவள் விசுவாசிக்கிற தன்மையை சொல்லுகிறாள். மூன்றாவதாக, மகிமையை காணாதபடி அவள் தேவனை விசுவாசிக்கிறாள். மகிமையை பார்க்கும்படியான ஸ்லாக்கியத்தை தேடாதபடிக்கு அவள் இயேசுவை விசுவாசிக்கிறாள். இதுதானே பொது அறிவின்படி நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு கிடைக்கின்ற காரியமாக நான் பார்க்கிறேன். சரி, அடுத்ததாக, முழுமையாக அறியாமல் சிந்திப்பது. ஒரு காரியத்தை முழுமையாக அறியாமல் இருப்போமே என்றால் நம்முடைய சிந்தனை வீணான சிந்தனையாய் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே அதிகாரம் 11வது அதிகாரம் 36வது வசனத்தை பார்ப்போம் என்றால், லாசருவின் மரணம், சகோதரிகளின் அழுகை, இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே யூதர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த யூதர்கள் யார்? நிச்சயமாக மார்த்தாளின், மரியாளின், லாசருவின் உறவினர்கள், நண்பர்கள். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். ஆக அவர்களுடைய எண்ணம் என்ன? ஏறக்குறைய மார்த்தாளின் எண்ணம் தான்.
என்ன, இந்த இயேசு வல்லமையுள்ளவர், அவர் இருக்கிற இடத்துல துன்பமும் துயரமும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு தடுப்பு சுவராக நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த யூதர்களுடைய எண்ணமாய் காணப்படுகிறது. இவர்களுடைய சிந்தனையின் சக்திக்கு நான் இப்படியாக பெயர் கொடுக்கிறேன், முழுமையாக அறியாமல் சிந்திப்பது. நான் ஏன் இப்படியாக இதை உங்களிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், சிலுவையின் பாடுகளை நாம் தியானிக்கின்ற பொழுது சிலுவையின் பாடுகள் நமக்கு புலப்படுத்த வேண்டியதெல்லாம் இயேசு நல்லவர் என்றோ, இயேசு வல்லவர் என்றோ, இயேசு குணமாக்குகிறவர் என்றோ, இயேசு நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்துகிறவர் என்றோ போதிப்பதற்காக அவர் சிலுவையின் பாடுகளுக்குள்ளாக கடந்து போகவில்லை. அந்த சிலுவையின் பாடுகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு பார்ப்பீர்கள் என்றால், இயேசு சுகமளித்தார், இயேசு ஆசீர்வதித்தார், இயேசு பல பெரிய காரியங்களை செய்து முடித்தார், அவைகள் எல்லாம் உண்மை. ஆனால் அவர் சிலுவையின் பாடுகளுக்குள்ளாக ஏன் போக வேண்டும்? சிலுவையின் பாடுகளுக்குள்ளாக கடந்து போகிற பொழுது எங்கே சுகம் கொடுத்தார், எங்கே ஆசீர்வாதம் கொடுத்தார்? ஆனால் அந்த சிலுவையின் பாடுகள் தான் சிந்தனைக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகள் எல்லாம் 100க்கு 100 உண்மை. உச்சாணி போதனை என்னவென்றால், அவர் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்தார். அந்த காரியத்தை சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்தியாமல் இருக்கிறபடினால் தான் நான் இந்த பகுதியை உங்கள் மத்தியில் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, மூன்றாவதாக உணர்வற்று சிந்திப்பது. உணர்வற்று சிந்திப்பது என்ற பகுதியை பார்க்கிற பொழுது, இப்படியாக மாபெரும் அற்புதம் நடந்தது, லாசரு இப்பொழுது உயிர் தெழுந்தான், அங்கே ஒரு பெரிய சந்தோஷம், விருந்து எல்லாம் நடைபெறுகிறது பெத்தானியாவிலே. 46வது வசனம், அவர்களில் சிலர் பரிசேயரிடத்திலே போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். நன்றாக கவனியுங்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் பேசுகிற வார்த்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். அது மாபெரும் வார்த்தை. நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே, என்னுடைய செய்தியின் சாரம்சத்தை கொண்ட ஒரு வார்த்தை. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் தீர்க்கதரிசி பேசினதை போல, யோவேல் தீர்க்கதரிசி பேசினதை போல இங்கே ஒருவன் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். ஆனால் அவன் யார் என்று பார்ப்பீர்கள் என்றால், பிரதான ஆசாரியனாகிய காய்பா. அடுத்த வசனத்தை பாருங்கள். அதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினால் இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இந்த பகுதியை நிறைய நேரங்களில் வாசிக்கும் பொழுது நாம் சரியாக வாசித்திருக்க மாட்டோம். காய்பா ஒரு தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியனாகிய காய்பா ஒரு தீர்க்கதரிசி. அழகான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். ஆனால் ஆவியானவர் மிக தெளிவாக அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? இதை அவன் சுயமாய் சொல்லாதபடிக்கு, 51வது வசனத்தில், இதை அவன் சுயமாய் சொல்லாதபடிக்கு. அப்படி என்றால் அவன் எதை சொல்லுகிறானோ அதை குறித்த உணர்வு அவனுக்கு கிடையாது. அந்த இயேசுவை குறித்த உணர்வு கிடையாது. அந்த ராஜாதி ராஜாவை குறித்த உணர்வு கிடையாது. அந்த சிலுவையின் மரணத்தின் ஆழத்தை குறித்த உணர்வு கிடையாது.
அவர் ஏன் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குறித்த உணர்வு கிடையாது. எந்த உணர்வும் இல்லாதபடிக்கு, அவன் சுயமாய் சொல்லாதபடிக்கு, ஆனால் உண்மையை சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் அப்படியாகத்தான் இயேசுவை குறித்து சிந்திக்கிறார்கள். இந்த வாரத்தில் நிறைய பேர் சாப்பிடாம வீட்டில் உபவாசம் இருந்திருப்பீங்க. நான் குறை சொல்லலை, உபவாசிப்பது சரீரத்திற்கு நல்லது, நான் குறையாக சொல்லவில்லை. சடங்காச்சாரமாக அந்த சிலுவையின் மரணத்தில் எனக்கு உணர்ச்சி இல்லை. என்னுடைய வாழ்க்கை அந்த சிலுவையின் மரணத்தில் ஒன்றுபடவில்லை. அந்த சிலுவையின் மரணத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சிலுவையை குறித்து நான் அதிகமாக சிந்திக்கிறேன், பேசுகிறேன், பல காரியங்களை செயல்படுத்துகிறேன். எனக்கு உணர்வு இல்லை. பிரியமானவர்களே, நான் இதுவரையில் 2 முறை அறுவை சிகிச்சைக்குள்ளாக கடந்து போயிருக்கிறேன். முதல் அறுவை சிகிச்சை எனக்கு நடந்த பொழுது முழு சரீரமும் எனக்கு மறுத்து போகத்தக்கதாக எனக்கு அனஸ்தீசியா கொடுத்தார்கள். என் பக்கத்தில் இருந்த டாக்டர் என்னை பார்த்து 1 2 3 4 சொல்லுங்க, நாங்கள் கவுண்ட் நம்பர்ஸ். நான் 1 2 அவ்வளோதான் சொன்ன ஞாபகம் இருக்கு, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்க. எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எனக்கு வலி தெரியாது, வேதனை தெரியாது. இன்னொரு அறுவை சிகிச்சையின் பொழுது எங்கே அறுவை சிகிச்சை நடந்ததோ அந்த இடத்தில் மாத்திரமே எனக்கு மறுத்து போகும்படியாக செய்தார்கள். கண் விழித்து கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. பல நேரங்களில் சிலுவையை நாம் அப்படியாக தான் உணர்கிறோம். அந்த சிலுவை என்ன செய்கிறது, அந்த சிலுவை எனக்கு என்ன செய்தது, அந்த சிலுவை எனக்காக என்னெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறது என்ற உணர்வற்றவனாக, அந்த சிலுவை எனக்கு சொந்தமாகாதபடிக்கு, சொந்தமாக்கி கொள்ளாதபடிக்கு நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சிலுவையை குறித்து உணர்வற்று சிந்திக்கின்ற ஒரு மனப்பக்குவம். உண்மையை உணர்ந்து சிந்திப்பது. உண்மையை உணர்ந்து யார் இங்கே சிந்தித்தார்கள் என்று பார்ப்பீர்கள் என்றால், 45வது வசனத்தில் வாசிக்கிறோம், யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். எந்த சூழ்நிலையில், என்ன காரணத்திற்காக அந்த விசுவாசம் அவர்களுக்கு வந்தது என்று பார்ப்பீர்கள் என்றால், இப்பொழுது ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஜெபித்து லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அந்த ஒரு சூழ்நிலை. 42வது வசனம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக, நீர் என்னை அனுப்பினதை, உம்முடைய காரியத்து நிமித்தமாக அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. எதற்காக அனுப்பினார்? தன் ஜீவனை கொடுப்பதற்காக. தம்முடைய ஒரே குமாரனை சிலுவையில ஜீவ பலியாக. எதற்காக? நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக. ஆக நான் கடந்து வந்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த மக்கள் உம்முடைய பிள்ளைகளாகும்படியாக, அவர்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் மன்னிக்கப்படும்படியாக, என் ஜீவனை கொடுப்பதற்காக நீர் என்னை அனுப்பினீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்திலிருந்து வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள்.
நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த யூதர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? அந்த விசுவாசம்ன்ற வார்த்தையை நம்ம எப்போ உபயோகப்படுத்துகிறோம் தெரியுங்களா? நான் வியாதியில் இருக்கேன்னு வச்சுக்கிடுங்க. அப்போது ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இவருக்கு நல்ல விசுவாசத்தை தாரும். இல்லை, வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கேன், எதையும் இழந்து போயிட்டேன், ஏதோ ஒரு தேவை இருக்குது, பற்றாக்குறை இருக்குது, ஆண்டவரே இவருக்கு விசுவாசத்தை தாரும். அப்பொழுது தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்களுக்கு என்ன தேவை இருந்தது? அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. வியாதியில் இருந்தாங்களா? இல்லை. தேவைகள் ஏதாகலும் இருந்ததா? இல்லை, ஏதும் இல்லை. அவர்களுக்கு இருந்த குறைவெல்லாம் இயேசுவை குறித்த ஞானம் இல்லை. அவர் யார்? அவர் எதற்காக அனுப்பப்பட்டார்? அவர் எதை செய்தார்? அவர் செய்ததின் விளைவு என்ன? ஏதும் அறியாதவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடந்த முழு சம்பவமும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது. அந்த வெளிப்பாட்டினுடைய சுருக்கம் என்ன? இவர் தேவனால் அனுப்பப்பட்ட பலி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய பலி. இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். இவர் தன் ஜீவனை கொடுத்தபடியினால நாம் புது ஜீவன் பெற முடியும். இவர் மரித்ததினால நாம் மரணத்தை ஜெயிக்க முடியும். அவர் உயிர்த்தெழுந்தபடியினால நாமும் கூட மரணத்திற்கு பின்பாக உயிர்த்தெழ முடியும். தேவை ஏதும் இல்லாத யூதர்கள் அன்றைக்கு விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தார்கள்? சிலுவையின் நாதனை விசுவாசித்தார்கள். அந்த நாதன் வந்த காரியத்தை விசுவாசித்தார்கள். அவர் எதற்காக தன் ஜீவனை கொடுக்க இருக்கிறார் என்பதை விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தில் நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ பெரிய வெள்ளிக்கிழமைகள் கடந்து போனது. உங்கள் வாழ்க்கையில் சிலுவையின் நிழல் எந்த அளவிலே பட்டிருக்கிறது பிரியமானவர்களே? அந்த சிலுவையிலே தொங்கின ஆண்டவரை பார்த்து நீங்களும் நானும் பரிதாபப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையில் தொங்கவில்லை. நீங்களும் நானும் உபவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே தொங்கவில்லை. அவர் சிலுவையிலே தொங்கினதெல்லாம் என் பாவங்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தூரமாயிருக்கிற நாம் தேவனுக்கு சமீபமாக கடந்து வர வேண்டும். அவரோடு தொடர்பில்லாமல் இருக்கக்கூடிய நாம் அவரை பார்த்து அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு, அது நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக நாம் கடந்து போவேன் என்கின்ற நிச்சயத்தை கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் தொங்குகிறார். சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திப்போம். அந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய சிந்தனையாக காணப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் சுருக்கமாக புதன்கிழமை அன்று, பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமை அன்று நடந்த நிகழ்ச்சியாக கருதி இந்த பகுதியை வாசித்து நாங்கள் தியானித்தோம். சிலுவை குறித்த சிந்தனை எங்களுக்கு ஜீவனாக, பலமாக, ஞானமாக அது மாறும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆகவே அந்த சிலுவையை எப்படி நாங்கள் சிந்திக்க வேண்டுமோ அந்த விதத்தில் சிந்திக்க எங்களுக்கு கிருபையை தாரும். தொடர்ந்து எங்கே எல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் தியானங்கள் நடைபெறுகிறதோ தேவ ஆவியானவர் மக்கள் மத்தியில் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், தேசத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.